நாயகனின் அடுத்த போட்டியாளர் விக்ரம். நீங்க விழிப்புணர்வுல எந்த மாதிரி பாட்டு பாட போறீங்க? இப்போ நம்ம விழிப்புணர்வுனா இப்போ கல்வியை வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. இப்போ கல்வின்றது வியாபாரமாக ஆயிடுச்சு. அதை பற்றி ஒரு பாட்டு மக்களுக்கு. சரிங்கண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். கற்றது கையளவு காசோ கடலளவு, இப்போ கல்விய வியாபாரமாக்கி காசை புடுங்குறாண்டா. காடு மேடெல்லாம் காலி இடம் வாங்கி ஆளே இல்லாத இடத்த பார்த்து காலேஜ் கட்டுறாண்டா. அம்மாமா காலேஜ் கட்டுறாண்டா. பிறந்த குழந்தை படுத்து தூங்க பீக்கேஜின்னு ஆரம்பிச்சு மாச டேம் பீஸ் கேக்குறாண்டா. பிறந்த குழந்தை படுத்து தூங்க பீக்கேஜின்னு ஆரம்பிச்சு மாச டேம் பீஸ் கேக்குறாண்டா. ஓல வாங்கி குடிசை போட்டு வரிசையாக குந்த வச்சு, ஓல வாங்கி குடிசை போட்டு வரிசையாக குந்த வச்சு மாசம் டியூஷன் ஃபீஸ் கேக்குறாண்டா. அம்மா அப்பாவும் படிச்சாதான் சீட்டு, அதையும் மறைச்சு சேர்க்க ₹1,00,000 நோட்டு. அம்மா அப்பாவும் படிச்சாதான் சீட்டு, அதையும் மறைச்சு சேர்க்க ₹1,00,000 நோட்டு. கற்றது கையளவு காசோ கடலளவு, இப்போ கல்விய வியாபாரமாக்கி காசை புடுங்குறாண்டா. காடு மேடெல்லாம் காலி இடம் வாங்கி ஆளே இல்லாத இடத்த பார்த்து காலேஜ் கட்டுறாண்டா. அம்மாமா காலேஜ் கட்டுறாண்டா. உயிரை கொடுக்க ஹாஸ்பிட்டலும் 8 மைல் தூரம் இருக்கு. உயிரை எடுக்க ஒயின் ஷாப்பு பக்கத்தில் இருக்குது. பணத்தை போட்டு குடிக்கிறிய போதையில என்ன இருக்கு? தவறி போனா போயிடுவ மண்ணுக்கு. ஒயின் ஷாப்பை மூடணுன்னு பேசுறாங்க ஆர்குமெண்ட்டு, என்னத்தான் பேசுனாலும் நடத்துறது கவர்மெண்ட்டு. ஒயின் ஷாப்பை மூடணுன்னு பேசுறாங்க ஆர்குமெண்ட்டு, என்னத்தான் பேசுனாலும் நடத்துறது கவர்மெண்ட்டு. கட்டுறது கையளவு காசோ கடலளவு, இப்போ கல்விய வியாபாரமாக்கி காசை புடுங்குறாண்டா. காடு மேடெல்லாம் காலி இடம் வாங்கி ஆளே இல்லாத இடத்த பார்த்து காலேஜ் கட்டுறாண்டா. அம்மாமா காலேஜ் கட்டுறாண்டா. காலேஜ் கட்டுறாண்டா. அம்மாமா காலேஜ் கட்டுறாண்டா. கட்டுறது கையளவு காசோ கடலளவு, இப்போ கல்விய வியாபாரமாக்கி காசை புடுங்குறாண்டா. காடு மேடெல்லாம் காலி இடம் வாங்கி ஆளே இல்லாத இடத்த பார்த்து காலேஜி கட்டுறாண்டா. அம்மாமா காலேஜி கட்டுறாண்டா. நன்றி 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 நன்றி. அண்ணா, ரொம்ப அருமையா மக்களுக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் அப்பா அம்மா தான் படிச்சா சீட்டு, அதையும் மறைச்சு வாங்குறாங்க நோட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது செம்மையான கருத்துனா, நிஜமா இப்ப அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப அழகா இந்த கருத்தெல்லாம் சூப்பரா சொல்லியிருக்கீங்கண்ணா. என்ன பண்றீங்க நீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஒர்க் பண்றீங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க? குரு ஷிப்பிங் என்ற ஒரு எம்ப்ளாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனி. ஓ, ஓகேங்கண்ணா. அப்ப எப்படி நீங்க கானா சின்ன வயசுலேருந்து ஆர்வம். நம்ம கானா புண்ணியர், நம்ம கானா பழனியப்பா அவங்க பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன். அந்த சின்னதுலேருந்து ஆர்வன்றதுனால இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாங்கண்ணா? ஆமாம், நிறைய ஸ்டேஜ் பாடியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பாடுறது. இந்த மேடை
கானா நாயகன் மேடை உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கண்ணா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தம்பி தமிழ் மீடியா கானா நாயகன் ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு எடுத்ததுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைவேன்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். வெற்றி கண்டிப்பாக அடைவேன். கண்டிப்பாங்கண்ணா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நம்மளுடைய மதிப்புக்குரிய முன்னாள் காவலர் உதவி ஆணையர் ஐயா திரு பிரகாஷ் அண்ணனை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம்ம கானா பாடலில் விழிப்புணர்வு பாடல் சார், மெயினாக தலைப்பே விழிப்புணர்வு பாடல் தான். இப்போ நீங்கள் உட்காந்து பாடல் கேட்டீங்க, எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு இந்த கானா பாட்டுன்றது நான் வந்து நார்த் மெட்ராஸில் ஒர்க் பண்ணதுனால இந்த கானா பாடல்கள்ன்றது எனக்கு பரிச்சயம். ஃபஸ்ட்டு இந்த வியாசர்பாடியில் கானா உலகநாதன்லேருந்து இப்போ புளியந்தோப்பில் இருக்க கானா பாடலாலேருந்து எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்க பாட்டெல்லாம் எனக்கு பரிச்சயம் தான். நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது இருந்தாலும் கானா பாட்டு போடுவாங்க. இங்கே வந்தவொடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா சிந்து பைரவி படம் தான். என்னென்னா சிந்து பைரவியில் சிவகுமார் வந்து ஒரு பாட்டு பாடுவார், மரி மரி நின்னே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். பாடினோடனே சுகாசினி வந்து கிராஸ் பண்ணுவாங்க, இது கீழ்த்தட்டு மக்களுக்கும் இந்த பாடல் போய் சேரணும், நீங்கள் தெலுங்கு கீர்த்தனை பாடுறதுனால ரீச் ஆகாது, எளிய மக்களுக்கு எளிய லாங்குவேஜில் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பாடறியன் படிப்பறியன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு அதை தான் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்துச்சு. இந்த கானா பாட்டுன்றது எல்லா மக்களுக்கும் இவங்க பேசுகிற லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜில் இருக்கும். எதுகையில் மோனையில் அந்த இலக்கியமும் அதெல்லாம் இருக்காது. நம்ம என்ன லாங்குவேஜில் பேசுகிறோமோ அதே லாங்குவேஜுக்கு போவோம், நமக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதனால் இந்த கானா பாடல்ன்றது ரொம்ப ரசிக்க வேண்டிய பாடல். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளை வந்து நம்ம கானா பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கல்யாணத்துலேயோ காட்சியிலையோ கூட சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் இவங்க போராடிட்டு வராங்கன்னா அது பெரிய விஷயம். இப்போ நான் வந்து பார்த்ததில் 3 பாடல் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாடல் ஓட்டேரி, என் நண்பர் ஓட்டேரின் போது என் லிமிட்டு. ஸோ அதனால் வந்து அவருக்கு நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாடினார். என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் படம் படிக்காதவன் படம் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லி அடிப்பேனடி, அதை டியூன் பண்ணி பாடினார். 2வது பாடினவர் ஒன்றும் இல்லை, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்ற பாட்டை டியூன் பண்ணி தான் பாடியிருக்காரு. அதே பேஸ் தான். இவங்க ஒன்றும் பெரிய இசையமைப்பாளர் ஒன்றும் இல்லை, டியூன் போடுற அளவுக்கு பெரியது இருந்தாலும் இவங்க அதாவது பெரிய அப்படி நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. இவங்க முறைப்படி சங்கீதம் கற்றவர்கள் இல்லை, இல்லாமலே இந்த அளவுக்கு அவங்க டியூன் போட்டு இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். நம்ம ஒரு இப்போ ஸ்டேஜில் ஏறி மைக்கை கொடுத்தால பேபேன்னு வளர்கிற காலத்தில் கான்ஃபிடெண்ட்டாக வந்து இவ்வளோ தெளிவாக ஒரு பாட்டு வந்து நம்ம இப்போ ஒருத்தர் நண்பர் சொல்லிட்டு போனார், கடைசியாக பேசினவர், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த கான்ஃபிடென்ட்டோ பண்ணுறாங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. அதனால் அதை இன்னொன்று நம்ம மகேஷ் கிட்டே கேட்டேன், எதுக்கு இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, கானாநாயகன் ப்ரொமோட் பண்ணுறாருன்னா இது வேறு ஒரு ஃபீல்டை கூட அவர் எடுத்துருக்கலாம், வேறு ஒரு டான்ஸ் ஆடலாம், ஆடலாம் பாடல் நிகழ்ச்சி என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கானா கலைஞர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா அதுதான் தட் இஸ் மகேஷ். அதனால் வந்து யாருக்கு எதை செய்யணுமோ அதை செய்யணுன்ற ஒரு கான்செப்டில், அதாவது எளிய நலிந்த கலைஞர்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது வந்து ப்ரொமோட் இவருக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தனி மனிதன் இவரை ப்ரொமோட் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்திருக்க 80 பேரையும் அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதில் யார் ப்ரொமோட் ஆகிறாங்களோ ஆகட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் மை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்ன சார், நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. எந்த தொலைக்காட்சியிலும் செய்யாத தொலைக்காட்சி நம்ம தம்பி தமிழ் மீடியானா. இந்த போட்டியில் பங்கேற்று ஆடிஷன் முடிஞ்சு போட்டியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 லட்சம் சார், செகண்ட் ப்ரைஸ் வந்து 50,000, தேர்ட் ப்ரைஸ் 30,000. அதனால் அவ்வளோ ஒரு ஹோப்பாக போயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் உங்கள் சார்பாகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் சார், எங்கள் கானா கலைஞர்கள் சார்பாக. என் சார்பாகவும் நான் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கனாரிக்கும் நன்றி.